என்ன சாரி? தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சமூக ஊடகங்கள்லையும் சரி, தொலைக்காட்சிகள்லையும் சரி ரொம்ப பரபரப்பாக ஒளிபரப்பாகிட்டு இருக்க ஒரு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீமான் வீட்டில் வந்து காவல்துறையினர் ஒட்டின சம்மன், அந்த சம்மனை கிழித்த காவலாளி, அந்த காவலாளியை அடித்து இழுத்து சென்ற போலீஸ். இதுதான் வந்து இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக, நேற்றும் சரி இன்னைக்கும் சரி ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டிருக்க ஒரு விஷயம். இந்த விவகாரத்தில் ரெண்டு தவறுகளை நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து சீமான் செய்த தவறு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த காவல்துறை, திமுக அரசின் காவல்துறை செய்த தவறு அப்படின்னு ரெண்டு விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இதில் முதல்ல திமுக அரசின் காவல்துறை செய்த தவறு என்ன அப்படின்னா, இந்த சீமான் வீட்டில் கொண்டு போயிட்டு சம்மனை ஒட்டியது முதல் தவறு. ஏன் அப்படின்னா, அதாவது கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது 20-30 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு நபரை வந்து விசாரணைக்கு அழைக்கிறது இல்லை வந்து கைது செய்ய போகிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நேராக ஒரு போலீஸுக்காரர், வந்து ஒரு கான்ஸ்டபிளோ ஒரு ஏட்டையாவோ யாரோ ஒரு கீழ்நிலை காவலர் என்ன பண்ணுவார், வீட்டுக்கு போயிட்டு வச்சு குச்சி வச்சு தட்டி என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் வச்சு தட்டி, வாயா உன்னை வந்து ஐயா கூப்பிட்றாரு அப்படின்னு. எந்த ஐயானா இன்ஸ்பெக்டர் ஐயா கூப்பிட்டாரு அப்படின்னு. எதுக்கு அப்படின்னா எல்லாம் தெரியாது, வர்றியா இல்லை வந்து உன்னை அடிச்சு இழுத்துட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி மிரட்டி தான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் உச்ச நீதிமன்றம் இது தொடர்பான வழக்குகளில் பல வழக்குகளை என்ன பண்ணுறாங்கன்னா வந்து போலீஸ்க்கு வந்து பல வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து வகுத்தாங்க. அதாவது ஒரு நபரை வந்து விசாரணைக்கு அழைக்கிறதுனா அதுக்கு சரியான சம்மனை வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் இல்லை வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணணும்னா அதுக்கான கைது வாரண்டை வந்து நீங்கள் கொடுத்தாதான் வந்து அதை செய்ய முடியும். சும்மா வந்து ஏதோ ஒரு இதுக்கு வந்து விசாரணைக்கு வா அப்படின்னு சொல்லவும் முடியாது, இல்லை ஏதோ ஒன்று சொல்லி நான் கைது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் அதுக்கான சரியான காரணங்கள், வாரண்ட்டு, கைதுனா வாரண்ட்டு, விசாரணைனா சம்மன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வழிகாட்டு நெறிமுறைகளை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது. ஆனால் இந்த உச்சநீதிமன்றத்தோட வழிகாட்டுதல்கள் படி வந்து பெரும்பாலான காவல்துறையினர் நடக்கிறாங்களா அப்படின்னா நடக்கலை. அப்படி ஒரு சம்பவம் தான் நேற்று நடந்தது. அதாவது சீமான் வந்து ஊரில் இல்லை, அவர் வந்து ஒசூர், பெண்ணாகரம், தருமபுரி இந்த பகுதிகளில் அந்த கட்சி சார்பில் நடக்கக்கூடிய கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்கிறதுக்காண்டி நான் போகிறேன், இது ஏற்கனவே ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி, இப்போ வந்து கடைசி நேரத்தில் ரத்து செய்யணும்னா பெரும் பொருளாதார இழப்பு ஏற்படும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கல்யாண மண்டபத்தையும் ஏதோ ஒரு வந்து புக் பண்ணி இடத்த பிடிச்சிருப்பாங்க, வாடகை கொடுத்துருப்பாங்க, அதுக்கான ஏற்பாடுகள் நிறைய ஏற்பாடுகள் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து கடைசி நேரத்தில் ரத்து செஞ்சோம்னா பெரும் பொருளாதார இழப்பு ஏற்படும். அதனால உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க, 3 மாதத்துக்குள்ளே தான் இந்த வழக்கை முடிக்கணும்னு இருக்காங்க. ஆனால் நான் இன்னும் ஒரு 2-3 நாட்களில் நான் இந்த கூட்டத்தை நடத்தி முடிச்சுட்டு நான் வந்து விசாரணைக்கு ஆஜராகிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதை மீறி என்ன பண்ணுறாங்க, இவங்க சீமான் வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சுமே அவர் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு சம்மனை ஒட்டுறாங்க. சம்மனை ஒட்டி அதை வந்து காவலாளி வந்து கிழிக்கிறாரு. இது உடனே அந்த காவலாளியை வந்து துப்பாக்கி வச்சு மிரட்டினாரு, அது பண்ணார், இது பண்ணார், சம்மனை கிழிச்சார் அப்படின்னு ஏதோ காரணங்கள் சொல்லி அவரை வந்து ஒரு முன்னாள் இராணுவ வீரர் அப்படின்னு கூட பார்க்காம அவரை வந்து ஏதோ ஒரு கொடுங்குற்றம் செய்த ஒரு குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து அடித்து இழுத்துட்டு போகிறாங்க. அதை வந்து எல்லாருமே அந்த காட்சிகளை பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த சம்மன் கொடுக்கறது, ஒரு குற்ற வழக்கில் தொடர்புடைய ஒருவருக்கு சம்மன் கொடுக்கணும்னா உச்சநீதிமன்றம் ஒரு 3 விதமான நடைமுறைகளை வகுத்திருக்காங்க. அதை வந்து ஃபாலோ பண்ணாங்களா அப்படிங்கிறது. அந்த 3 விதமான நடைமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 160 சிஆர்பிசி குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி ஒரு நபருக்கு வந்து சம்மன் கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல வாய்மொழி சம்மன் கொடுக்கணும். அதாவது இன்னைக்கு வந்து நேராக போயிட்டு சொல்கிறது, இந்த மாதிரி விசாரணைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ அவர் சீமான்ட்ட அப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவர் வந்து வெளியூரில் இருக்கார். அப்போ என்ன பண்ணலாம், நேராக அவருக்கு வந்து தொலைபேசி எண் இருக்கும். சீமானோட தொலைபேசி காவல்துறையினர்கிட்ட இல்லாமல் இருக்க போகிறல, நேராக அவருக்கு வந்து என்ன பண்ணியிருக்கலாம், ஃபோன் பண்ணி, ஐயா அந்த மாதிரி வந்து சம்மன் இது இருக்குது, விசாரணைக்கு வரணும், உச்சநீதிமன்றம் வந்து இந்த 3 மாதத்து இந்த வழக்கை வந்து முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்கனால நீங்கள் விசாரணைக்கு வரணும் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் முதல்ல சொன்ன அந்த நடைமுறை. ஆனால் ஏற்கனவே சீமான் வந்து என்ன சொல்கிறார், நான் விசாரணைக்கு வர்றேன், ஆனால் வந்து உடனே வர முடியாது, நான் இந்த மாதிரி கூட்டங்கள் இருக்குது, முடிச்சுட்டு நான் ஒரு 2-3 நாளில் வர்றேன்னு அவர் சீமான் சொல்லிட்டாரு. அப்போ என்ன பண்ணியிருக்கணும், அடுத்து இவங்க சரி இவர் வந்து நேராக சொல்லி வரல, இது பண்ணல அப்படின்னா என்ன பண்ணாரு, ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் வந்து சம்மனை அனுப்பணும். இது எல்லாமே உச்சநீதிமன்றம், அதாவது
160 சிஆர்பிசி நடைமுறை சட்டத்தின்படி உச்சநீதிமன்றம் சொன்ன வழிகாட்டுதல்கள் இதெல்லாமே. அப்ப என்ன பண்ணணும்? ரெண்டாவதா ரெஜிஸ்டர் போஸ்ட்ல வந்து சம்மனை அனுப்பணும். அதுக்கும் விசாரணைக்கு ஆஜராகலை அப்படின்னா தான் என்ன பண்ணணும்? நேராக வீட்டுக்கு சம்மனை எடுத்துட்டு போயிட்டு சம்மனை வந்து சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட கொடுக்கணும். சம்மந்தப்பட்ட நபர் வந்து வீட்டில் இல்லை, இப்போ சீமான் வீட்டில் இல்லை, அப்போ அவங்க மனைவி கிட்ட கொடுத்துடலாமா அப்படின்னா கொடுக்கக்கூடாது. அந்த வீட்டில் இருக்க சம்மந்தப்பட்ட நபருடைய உறவினர்கள், அதாவது யார்கிட்டையுமே கொடுத்துட முடியாது. அதாவது அவங்க குறிப்பாக வந்து பெண்கள்கிட்ட கொடுக்கக்கூடாது சம்மனை. இன்னொரு அந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஆணுக்கிட்ட தான் வந்து சம்மன் கொடுக்கணும். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து சீமானோட தம்பியோ அண்ணனோ இல்லை வந்து மாமனோ மச்சானோ இல்லை அப்பாவோ மாமாவோ இப்படி யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க கையில் வந்து இந்த சம்மனை கொடுக்கலாம். மற்றபடி சீமான் வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க மனைவிக்கிட்டேயோ இல்லை அவங்க அம்மாக்கிட்டேயோ இல்லை மாமியார்கிட்டையோ வந்து சம்மனை கொடுக்கக்கூடாது. இதுதான் வந்து உச்ச நீதிமன்றம் சொன்ன அந்த வழிகாட்டு நெறிமுறைகள். அப்போ சீமான் வீட்டில் இல்லை, அப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு அடுத்து தான் என்ன பண்ணணும்? இந்த சம்மனை வந்து வீட்டில் வாங்குறது யாருமே இல்லை அப்படின்னா தான் நீங்கள் அடுத்து வந்து அந்த இடத்துல வந்து ஒட்டணும். அதாவது வீட்டுக்கு முன்பக்கம் வந்து ஒட்டணும். அதுக்கு ஒரு ஒட்டிட்டாங்க, இந்த சம்மனை பார்த்துட்டாங்க, அந்த ஒட்டுனதுக்கப்புறம் அவங்க வேலை முடிஞ்சிருச்சு, இந்த காவல்துறையினோட வேலை முடிஞ்சிருச்சு. அந்த சம்மனை கிழிக்கிறாங்க இல்லை கிழிக்கலை அப்படியே வச்சுருக்காங்க, அதெல்லாம் தேவையே இல்லாத விஷயம். சம்மனை ஒட்டிட்டாங்க, அது வந்து சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு தெரிஞ்சிருச்சு சம்மனை இந்த மாதிரி ஒட்டியிருக்காங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் இதில் சீமான் வந்து ஏற்கனவே சொல்லிட்டார், நான் விசாரணைக்கு வந்து 2-3 நாள் கழித்து வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்? சரி, உடனே வந்து சீமான் வந்து விசாரணைக்கு ஆஜராகலை, அடுத்து அவரை கைது செய்யணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணால் காவல்துறையினர் என்ன பண்ணியிருக்கணும்? அவர் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கிறாரு. ராஜஸ்தான், பீகார், ஒரிசா, லண்டன், அமெரிக்கான்னு சொல்லிட்டு குற்றவாளிகளை தேடி போயிட்டு கைது செய்யக்கூடிய காவல்துறை சீமான் வந்து இங்கே தான் இருக்கிறாரு, ஒசூரில் பேசுகிறாரு, பெண்ணாரத்தில் பேசுகிறாரு, தருமபுரி கூட்டத்தில் பேசுகிறாரு, எல்லா கூட்டங்களுக்கும் காவல்துறையும் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அப்படி இருக்கவங்க சீமான்கிட்ட விசாரிக்கணும்னு நினச்சா நேராக அங்கே போயிட்டு விசாரிச்சிருக்கலாம். அதை உடனே விசாரணை நடத்தணும், சீமான் வர வரைக்கும் நாங்கள் காத்திருக்க முடியாது அப்படின்னா நேரடியாக என்ன பண்ணியிருக்கலாம்? போயிட்டு அங்கே விசாரிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நேரடியாக விசாரிக்கல, அவரை கைது பண்ணணும் அப்படின்னா கூட நேரடியாக போயிட்டு என்ன பண்ணியிருக்கலாம்? கைது பண்ணிக்கலாம். அதை விட்டுவிட்டு சீமான் வீட்டிலே இல்லை அப்படிங்கிற ஒரு இதில் போயிட்டு அது தெரிஞ்சுமே அவர்கிட்ட வீட்டில் போயிட்டு சம்மனை ஒட்டுறது, அதுக்கப்புறம் அந்த காவலாளி வந்து கிழிச்சதுக்கு சொன்னால் அது வந்து சட்டத்தில் நிற்காதுங்கிறதுக்காண்டி அவர் வந்து துப்பாக்கி வச்சுருந்தாரு, அந்த துப்பாக்கியை காட்டி எங்களை மிரட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்லி என்ன பண்ணுறாங்க? அவரை கைது பண்ணுறாங்க. சரி, இந்த காவலாளி ஒரு சாதாரண நபர் இல்லை, அவர் வந்து ஒரு முன்னாள் இராணுவ வீரர், இந்திய இராணுவத்தில் நாட்டின் எல்லையை வந்து பாதுகாக்கும் பணியில் வந்து ஈடுபட்ட ஒரு வீரர். அவர் வந்து 2 வருஷமாக வந்து சீமான் வீட்டில் காவலாளியாக இருக்கிறதா சொல்கிறாங்க. சரி, இருந்துட்டு போட்டோம். அவர் பாதுகாப்புக்காக ஒரு துப்பாக்கி வச்சுருக்காரு. அந்த அதை வந்து என்ன சொல்கிறாங்க? உடனே தமிழ்நாடு அரசின் சார்பில் அந்த இவங்க என்ன சொல்கிறாங்க? அவர் வந்து சொந்த பயன்பாட்டுக்காக வைத்திருந்த துப்பாக்கியை வந்து தொழில்முறையாக பயன்படுத்தினார். என்ன தொழில்முறையாக பயன்படுத்தினார்? இப்போ அவர் வந்து ஒரு இடத்துல காவலாளியே இருக்கிறாரு, அவர் இப்போ ஒரு இரவு நேரத்தில் பகல் நேரத்தில் அவர் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. வேலையில் இருக்கும்போது அவர் மேலே தாக்குதல் நடத்த திட்டமிடுறாங்க, கொலை முயற்சி பண்ணுறாங்க. அப்போ நான் வேலையில் இருக்கேன், இந்த துப்பாக்கியை பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமா? அவருக்கு எந்த நேரத்தில் ஆபத்து வருதோ அந்த நேரத்தில் அந்த துப்பாக்கியை பயன்படுத்துறதுக்கு தான் அவர் லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்காரு. அவர் ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரி, இராணுவ வீரர். அவருக்கு தெரியாததா இருக்குது? அவரை வந்து எந்த நேரத்தில் துப்பாக்கியை யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெரியாமலாம் இருக்காரு. ஆனால் ஏதாவது ஒன்று சொல்லி அவரை கைது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலேயே போன காவல்துறை வந்து இந்த மாதிரி ஒரு கதையை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இராணுவத்தை வந்து கொடூரமாக தாக்கி ஜீப்பில் ஏற்றுற அந்த காட்சிகளையும் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அப்போ கூட என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, அந்த வார்த்தையை சொல்லி அவரை வந்து அடித்து உள்ளே ஏற்றுறாங்க. அப்போ வந்து இந்த நாம் தமிழர் கட்சி சார்பில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ நாடார் தானேன்னு சொல்லி அவரை வந்து அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் காவல்துறை சார்பில் இந்த உண்மை சரிபார்ப்பு மையம், தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பகம் என்ன சொல்கிறாங்கன்னா, விளையாடாத அப்படின்னு சொன்னது தான், நாடார்னு சொன்னதெல்லாம் இல்லை, விளையாடாதன்னு சொல்லி தான் ஜீப்பில் ஏற்றுனாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, எதுவாக இருக்கட்டும். அதாவது இது வந்து தடயவியல் துறை வந்து ஆய்வு செஞ்சாங்க, அந்த வீடியோவில் இருக்க வாய்ஸை வந்து ஆய்வு செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அது என்ன, அந்த வார்த்தை சரியாக என்ன சொன்னார் அப்படின்னு தெரிஞ்சிடும். அதில் ஒன்றும் இல்லை. சப்போஸ் அவர் வந்து ஜாதிய ரீதியாக குறிப்பிட்டு இருந்தார்னா அந்த ஜாதி ரீதியாக குறிப்பிட்டு பேசின அந்த காவல்துறை அந்த ஆய்வாளர் மீது என்ன பண்ணலான்னா
நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர்கள் வந்து தாராளமாக வழக்கு தொடுக்கலாம். இன்னொன்று சரி, இது வந்து ஒரு தவறு, காவல்துறை செய்த தவறுகள். இன்னொன்று சீமான் செய்த தவறு என்னன்னா, இந்த நிர்பயா வழக்குக்கு அப்புறம் உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிடுச்சு, இந்த பாலியல் தொடர்பான வழக்குகளில் வந்து ரொம்ப கடுமையாக நடந்துகிட்டு இருக்காங்க. கடுமையான உத்தரவுகள் பிறப்பிக்கிறாங்க. ஏன்னா நாட்டில் வந்து 0 அளவுக்கு வந்து பாலியல் குற்றங்கள் இருக்கணும், பாலியல் குற்றங்களே நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு வராங்க. அதனால இந்த பாலியல் தொடர்பான வழக்குகளில் வந்து அவங்க எந்த தயவு தாட்சணையும் பார்க்கறல, பெரிய ஆளு சின்ன ஆளு அப்படிங்கிற எந்த விஷயத்தையும் பார்க்கறல. குற்றம்னு நடந்துருந்துச்சுன்னா அதுக்கு தண்டனை கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறாங்க உச்சநீதிமன்றம். ஆனால் சீமான் வழக்கில், சீமான் விஜயலட்சுமி தொடர்ந்த வழக்கில் இங்கே உயர்நீதிமன்றத்திலேயே அந்த வழக்கு வந்து சீமானுக்கு எதிராக முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன பண்ணியிருக்கணும்னா, அடுத்த இங்கேயே வந்து மேல்முறையீடு போயிருக்கலாம், இல்லை வேறு சரியான சட்ட ஆலோசகர்கள் அவருக்கு வழிகாட்டுதல் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வழக்கை வந்து இங்கே தமிழ்நாட்டிலேயே முடிச்சிருக்கலாம். இப்போ இந்த உச்சநீதிமன்றத்துக்கு போனனால என்ன ஆகுதுன்னா, இதுதான் கூடுதல் சிக்கலாக வந்து சீமானுக்கு அமைஞ்சிருக்குது. அப்போ சீமான் கிட்ட இருக்கிற அந்த வழக்கறிஞர்கள் ஏதோ வந்து உச்சநீதிமன்றம் மேல்முறையீடு பண்ணோம்னா வழக்கு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஏதோ தவறான ஆலோசனை கொடுத்து என்னன்னா, அவங்களுக்கு ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா ஃபீஸ் கிடைக்குமே அப்படின்னு நினச்சி பண்ணாங்களா, இல்லை உண்மையிலேயே அதுக்கான முகாந்திரங்கள் இருக்குதா என்னங்கிறதே தெரியலை. ஆனால் உச்சநீதிமன்றம் இந்த பாலியல் தொடர்பான வழக்குகளில் வந்து ரொம்ப கடுமையான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு வராங்க. என்ன காரணம்னா, பெண்களின் பாதுகாப்பை இது கருத்தில் கொண்டு தான் அதை செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வழக்கை வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சீமானுக்கு வந்து ஐடியா கொடுத்தது யார் அப்படிங்கிறது தெரியல. அப்படி அந்த சரியான வழக்கறிஞர்கள், சரியான சட்ட ஆலோசகர்கள் இருந்தால் இங்கேயே அந்த வழக்கை சென்னையிலேயே முடிக்கிறதுக்கான வழிவகைகளை தேடணும். அதுதான் சரியான முறை. இன்னொன்று, சீமான் மீது வந்து பாலியல், அதாவது பலாத்கார வழக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உச்சநீதிமன்றம் பல வழக்குகளில் சொல்லியிருக்காங்க, இருவரும் மியூச்சுவலாக செக்ஸ் வச்சுக்கிட்டு அது வந்து பாலியல் குற்றமாக கருத முடியாது அப்படின்னு. அப்போ விஜயலட்சுமி சொல்கிறபடியே என்ன பண்ணாங்கன்னா, அவங்க 2 பேரும் நாங்கள் காதலிச்சோம், இது பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து இது பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு வழக்கை தான் சொல்கிறாங்க. அப்போ இதில் ஒரே ஒரு குற்றச்சாட்டு என்ன ஆகும் அப்படின்னா, திருமணம் செய்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி ஏமாத்திட்டாரு அப்படிங்கிறது தான் விஜயலட்சுமி வந்து சீமான் மீது சொல்லக்கூடிய ஒரு புகார். அப்போ அந்த புகார் மட்டும்தான் என்ன பண்ணும், உச்சநீதிமன்றத்தில் நிற்கும். அப்போ மற்ற இந்த புகாரில், இந்த வழக்கில் மட்டும்தான் சீமானுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு வந்து உச்சநீதிமன்றம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த இதுலையுமே பார்த்தீங்கன்னா, சீமானும் அந்த சரியான சட்ட வல்லுநர்கள் இருந்திருந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே இந்த வழக்கை வந்து முடிச்சிருக்கலாம். இங்கேயே மேல்முறையீடு போயிட்டு என்ன பண்ணியிருக்கலாம், இந்த வழக்கை வந்து பிரச்சனையை முடிச்சிருக்கலாம். பல்வேறு வழிகள், ஒரு பிரச்சனையை முடிக்கிறதுக்கு பல்வேறு வழிகள் இருக்குது, அந்த வழிகளில் வந்து முடிச்சிருக்கலாம். ஆனால் அதை செய்ய வந்து தவறு தான் சீமான் மீதான தவறு. சீமான் செய்த தவறுல இது ஒன்று. சரி, இந்த காவல்துறை செஞ்சது சரியா அப்படின்னு பார்த்தோம்னா அது கண்டிப்பாக கண்டனத்துக்குரியது. அதாவது சீமான் வந்து கைது செய்ய போகிறாங்க, இல்லை சீமான் வீட்டில் வந்து சம்மன் ஒட்ட போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு முன்னாள் இராணுவ வீரர்னு பார்க்காம அவரை போயிட்டு ரொம்ப கடுமையாக தாக்கி ஜீப்பில் ஏற்றிட்டு போயிட்டு இப்போ அவங்க அதுக்கப்புறம் அந்த காவலாளியை எவ்வளோ அடி அடிச்சிருப்பாங்க, என்னென்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற நம்ம கனவுலையும் நினச்சிப்பாங்க. ஏன்னா காவல்துறையோட நடவடிக்கைங்கிறது என்னங்கிறது பல பேருக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த காவலாளி மீதான தாக்குதல்களை வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே கண்டனம் தெரிவிக்கணும் தான். இதில் வந்து இந்த கட்சி அந்த கட்சி அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. காவல்துறை எந்த ஆட்சியில் இருந்தாலும் இப்படி தான் நடந்துக்கிறாங்க. அதாவது சாமானியனுக்கு ஒரு நீதி, பெரிய ஒரு இவங்களுக்கு வந்து ஒரு நீதி, ஒரு அதிகாரத்தில் ஒரு பணபலம் கொண்டவங்களுக்கெல்லாம் ஒரு நீதியாக தான் அந்த காவல்துறை வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்காங்க. இதே பல வழக்குகளில் குற்றஞ்சாட்ட விட்ட குற்றவாளிகளையே வந்து காவல்துறையினர் கைது பண்ணாமல் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியுமே கைது பண்ண போனால் எப்படின்னா, ஐயா வாங்க ஐயா அப்படின்னு தான் வந்து பேசியிருக்காங்க. நம்ம பல வழக்குகளை இந்த மாதிரி பார்த்துருக்கோம், பல கைதுகளை பார்த்துருக்கோம். இந்த காவல்துறை வந்து ஏவல் துறையா, யாராவது ஏவி விட்டு பண்ணுற போது தான் இந்த மாதிரியெல்லாம் காவல்துறைகள் நடந்துக்கிறாங்க. இதை வந்து உச்சநீதிமன்றம் எவ்வளவோ வழிகாட்டு நெறிமுறைகள் காவல்துறைக்கு கொடுத்திருந்தாலும் அந்த காவல்துறை வந்து இந்த மாதிரி வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றலை அப்படிங்கிறதான் மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. ஸ்காட்லாண்டு போலீஸுக்கு இணையாக போற்றக்கூடிய காவல்துறை வந்து இது மாதிரியான சில கரும்புள்ளிகளையும் தன் மேலே வச்சுக்கிறதுங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு வேதனைன்னு சொல்ல முடியும். வேற என்னத்தை சொல்றது. நன்றி.